Hello friends, welcome to Skills Active Tamil. இந்த வீடியோவில் வந்து நம்ம லா ஆஃப் வைப்ரேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரபஞ்சத்துடைய இரண்டாவது முக்கியமான விதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம முதல் விதியை பற்றி பார்த்தோம், லா ஆஃப் டிவைன் ஒன்னஸை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இது வந்து செகண்ட் லா ஆஃப் வைப்ரேஷன். லா ஆஃப் வைப்ரேஷன் வந்து நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈர்ப்பு விதி. ஸோ ஈர்ப்பு விதிக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு விதி அப்படின்னா இதுதான் லா ஆஃப் வைப்ரேஷன். இந்த லா ஆஃப் வைப்ரேஷனால் தான் ஈர்ப்பு விதியே செயல்படுது. ஸோ நீங்கள் லா ஆஃப் வைப்ரேஷனை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈர்ப்பு விதி ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். இந்த விதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லா ஆஃப் வைப்ரேஷன் இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்சமே அதிர்வடைஞ்சிட்டு இருக்குது. எதுவுமே இங்கே வந்து ஓய்வெடுக்கலை, எல்லாமே வந்து குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் அதிர்வடைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் இந்த விதி நமக்கு சொல்லுது. எல்லாமே எனர்ஜியால் ஆனது. அந்த எனர்ஜியே வித்தியாசமான ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மைக்ரோஸ்கோப்பில் உங்கள் கையை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உயிரணுக்கள், அதுக்கப்புறம் செல், அதுக்கப்புறம் போக போக அணுக்களுக்குள்ளே புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே அதிர்வடைஞ்சிட்டு இருக்கும். நீங்கள் பார்க்குற எல்லாமே மரம், செடி, கொடி, நீங்கள் உங்கள் வீடு எதுவாக வேணா இருக்கட்டும், எல்லாமே வெவ்வேறு அலைவரிசைகளில் அதிர்வடைஞ்சிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாருமே தனித்தனியே தெரிகிறோம். நீங்கள் நிலையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எதனா ஒரு விஷயத்தை நினச்சிருந்தீங்கன்னா அது தவறுங்க. இந்த உலகத்தில் எல்லாமே, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே வந்து வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. எதுவுமே இங்கே நிலை இல்லை, எல்லாமே இயங்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு இயக்க கடலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய எண்ணம், உணர்வுகள் இது எல்லாமே வந்து ஒரு அதிர்வுகள். இப்போது பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அல்லது பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா அது அதிகப்படியான அதிர்வுகளில் இருக்கும். உயர்ந்த அதிர்வுகளில் அது வேகமாக வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா அது வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கும், வைப்ரேஷனும் கம்மியாக இருக்கும். ஈர்ப்பு விதி வந்து இந்த அதிர்வுகள் அப்படின்ற இந்த விதியோட அடிப்படையில் தான் செயல்படுது. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான அதிர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களோ அதே அதிர்வுகளை திரும்பி உங்களை நோக்கி நீங்கள் ஈர்க்கிறீங்க. நீங்கள் வந்து மகிழ்ச்சி அப்படின்ற அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது திருப்பி நீங்கள் மகிழ்ச்சி அடைகிற சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தருது. நீங்கள் வந்து சோகமாக இருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான வைப்ரேஷனை தான் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. அதே வைப்ரேஷனை தான் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப நீங்கள் ஈர்க்கிறீங்க. அதுக்கு உண்டான நிகழ்வுகளையும் நீங்கள் தான் ஈர்க்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஆகணும் விருப்பப்பட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நான் வந்து இப்போவே ஒரு டாக்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் உண்மையாலுமே டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நீங்கள் இறுதியாக டாக்டர் ஆகிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் எதுவாக வேணா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு சென்ட் பண்ணுறதால நீங்கள் எப்படி நினச்சிங்களோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையுது. உங்களுடைய வைப்ரேஷன் வந்து மற்றவங்களையும் வந்து பாதிக்கிறது. நீங்கள் வந்து இப்போது மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு வைப்ரேஷனை வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்களும் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு வைப்ரேஷனால் பாதிக்கப்படுறாங்க. இதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தினா அவங்களும் உங்களுக்கு வந்து அன்பு செலுத்துறதுக்கு காரணம் நீங்கள் வெளியிடுற அந்த வைப்ரேஷன் உங்களுக்கே திருப்பி வரும். ஸோ இந்த லா ஆஃப் வைப்ரேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை எப்படி உங்களுடைய அதிர்வுகளை கொண்டு எப்படி மாற்றுறது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையை உங்களால் ஈஸியாகவே மாற்ற முடியும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பிரபஞ்சத்துடைய மூன்றாவது முக்கியமான விதியை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கில்ஸ் ஆக்டிவ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you later. Bye.